இன்றைக்கு நாம் நம் சிவில் இன்ஜினியரிங் தமிழ் டிவி வண்டிப்பேதா சேனலில் அபிராமி அந்தாதி பக்தி பாடல் வரிசையில் நம்முடைய பகைவர்கள் எல்லாம் அழிவதற்காக அன்னை அபிராமியை வழிபட்டு வரம் கேட்கும் பாடலை பார்க்க போகிறோம். வாருங்கள் பார்க்கலாம். 67வது இந்த பாடல் வித்தும் விளைவும் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. கறந்த பாடல் தோத்திரமே என்று முடிந்ததால் இந்த பாடலை அபிராமி பட்டர் தோத்திரம் செய்து என்று ஆரம்பிக்கிறார். தோத்திரம் செய்து தொழுது மின்போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை பொழுதும் மனத்தில் வையாதார் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணங்கள் குன்றி நாளும் குடில்கள் தோறும் பாத்திரங்கொண்டு பலிக்கு உடலா நிற்பர் பாரங்குமே என்று அபிராமி பட்டர் பாடுகிறார். இவ்வளவு எளிதாகலாம் இந்த பழைய நடையில் உள்ள பாடலை பாடிவிட முடியாது. ஆகவே வழக்கம்போல் இந்த எளிய வடிவத்தை நாம் முதலிலே பாடி பணியலாம். தோத்திரம் செய்து தொழுது மின்போலும் உன் தோற்றம் மாத்திரை பொழுதும் மனதில் வையாதார் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணங்குன்றி நாளும் குடிகள் தோறும் பாத்திரம் கொண்டு பலிக்கு உடலா நிற்பார் பாரங்குமே என்பதாக அபிராமி பட்டர் பாடி முடிக்கிறார். இந்த பாடலினுடைய பொருளுரையை நாம் முதலில் பார்த்துவிட்டு அதன் பிறகு இதனுடைய ஒட்டுமொத்த பொழிப்புரையையும் நாம் பார்த்து விடலாம். தோத்திரம் செய்து தொழுது என்றால் அன்னை அபிராமி தேவியே நின்னை வாயினால் போற்றி கைகூப்பி தொழுது. இந்த கைகூப்பி தொழுவது என்றால் கைகூப்பி தொழுவது, தலையினால் வணங்குவது, காலால் கோவிலை வலம் வருவது, உடம்பினால் நிலத்தில் பணிந்து வணங்குவது, இவையெல்லாம் இவற்றுக்குள் அடக்கும். மின்போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை இப்போது என்றால் மின்னலைப் போல தோற்றமளிக்கும் உன் சிவந்த திருமேனி தோற்றத்தை ஒரு கண்ணிமைக்கும் இமைப்பொழுதாவது மனதில் வையாதார், மனதில் நிறுத்தி தியானம் செய்யாதவர்கள் அந்த மூடர்கள் வன்மை குலம் கோத்திரம் கொடைத்தன்மை, வன்மை என்றால் கொடைத்தன்மை, குடிப்பிறப்பு, பெரியோர்கள் காட்டிய வழியிலே பின்பற்றி நடத்தல். குலம் கோத்திரம் என்றால் உண்மையான பொருள் இதுதான், அது ஜாதியை குறிப்பிடாது. ஓகே. கல்வி குணம் நாளும் நற்கல்வி நற்குணங்கள் இவைகளில் குறைபாடு உடையவர்களாக ஆகி உலகில் ஒவ்வொரு நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு குடிசைகளின் முன்னால் பிச்சை பாத்திரங்களை ஏந்தி நின்று பலிக்கு உழல நிற்பார் பாரங்குமே, உணவுக்காக இறைஞ்சி, பலி என்றால் உணவு, ஓகே, உலகமெல்லாம் தெரிவார்கள் என்று அபிராமி பட்டர் பாடுகிறார். ஒரு மாத்திரை பொழுது என்பது தமிழருடைய கால அளவையிலே ஒரு மாத்திரை என்பது ஒரு கண்ணிமையை இமைக்கின்ற நேரம். வன்மை என்பது கொடுக்கும் இயல்பு, கொடைத்தன்மை. குலம் என்பது ஒழுக்கமுடைய குடிப்பிறப்பு. கோத்திரம் என்பது பெரியோர்களின் வழிவருதல். குடிசல்கள் என்பது குடிசைகள். பலிக்கு என்பது பிச்சைக்கு. ஆகவே இந்த பாடலினுடைய மொத்த தொகுப்பான பொழிப்புரையாக நாம் இப்போது பார்த்து விடலாம். அன்னை அபிராமி தேவி நீ வாயினால் போற்றி கைகூப்பி தொழுது மின்னலைப் போல் தோற்றமளிக்கும் நீ சிவந்த திருமேனி தோற்றத்தை ஒரு கண்ணிமைக்கும் பொழுதாவது மனதில் நிலை நிறுத்தி தியானம் செய்யாதவர்கள் கொடைத்தன்மை, நற்குடிப்பிறப்பு, பெரியோர்கள் காட்டிய வழியிலே பின்பற்றி நடத்தல், நற்கல்வி நற்குணங்கள் இவைகளில் குறைபாடு உடையவர்களாக ஆகி உலகிலே ஒவ்வொரு நாளும் குடிசைகள் முன்னால் பிச்சை பாத்திரம் ஏந்தி நின்று உணவுக்காக இறைஞ்சி கையேந்தி உலகமெல்லாம் தெரிவார்கள் என்று அபிராமி பட்டர் பாடி முடிக்கிறார். அதாவது இவ்வாறு வாயினால் துதித்து கையினால் தொழுது மின்னல் போன்றவுடைய பெருமாட்டின் திருவடிவத்தை ஒரு கணமாவது மனதில் வைத்து தியானித்தாலும் இன்பம் உண்டாகும். அதன் பெயராக அடுத்த பிறவியில் நல்வாழ்வு கிடைக்கும். இந்த பிறவியிலே வன்மை குலம் கோத்திரம் குணம் குன்றி வறுமையை அடைந்து உழல்கிறவர்கள் போன பிறவியில் அம்பிகையை வழிபடாதவர்கள் என்று பொருள். அதனால்தான் இப்படி அலைகிறார்கள். அவர்களின் வறிய நிலையே சென்ற பிறவியை எடுத்து காட்டும் கண்ணாடி என்று கூட எடுத்து சொல்லலாம். இந்த கருத்தை இந்த அபிராமி அந்தாதி பாட்டிலே சொல்கிறார் அருளாளராகிய அபிராமி பட்டர் என்று கீவாஜா இந்த பாடலுக்கு ஒரு சிறப்பு குறிப்புரையை தருகிறார். அம்பிகையை முற்பிறவியிலே வழிபடாதவர்கள் இப்படி இருப்பார்கள் என்று சொன்னதாலே
வழிபட்டவர் எப்படி இருப்பார் என்பதையும் உய்த்துணரும்படி வைத்திருக்கிறார் அபிராமி பட்டர் இந்த பாடலிலே. முன்பு அம்பிகை 3 கரணங்களாலும் வழிபட்டு பக்தி பண்ணினவர்கள், அதாவது உடலாலும் மனத்தாலும் வாய்மொழியாலும் வழிபட்டு பக்தி பண்ணியவர்கள் இப்போது வன்மையுடையவர்களாகி, அதாவது கொடைத்தன்மை மிக்கவர்களாகி, குலங்கோத்தர சிறப்பு பெற்றவர்களாகி, கல்வியில் சிறந்தவர்களாக நின்று நற்குணங்கள் உடையவர்களாகி செல்வம் நிரம்பிய வாழ்வை பெறுவார்கள் என்ற கருத்துள்ளும் இதனால் பெறப்படும் என்று இதற்கு நாம் உரை கொள்ளலாம். ஆகவே இந்த பதிவை நிறைவு செய்வதற்கு முன்னால் மீண்டும் ஒரு முறை பாடி நிறைவு செய்து விடலாம். தோத்திரம் செய்து தொழுது மின் போலும் உன் தோற்றம் ஒரு மாத்திரை போதும், மனதில் வையாதார் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணங்குன்றி நாடும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலிக்கு உடலா நிற்பார் எங்குமே. அடுத்த பதிவாக நாம் இந்த பக்தி இலக்கிய பதிவிலே பார்க்க போவது 68வது பாடல். அடியார் பெறும் செல்வம் என்ற தலைப்பிலே நிலம் வீடு போன்ற செல்வங்களெல்லாம் நமக்கு பெருக வேண்டுமென்றால் பாடி வழிபட்டு பயன்பெற வேண்டிய பாடலுக்காகத்தான் நாம் பார்க்க போகிறோம். அதற்காக அவளோடு காத்திருங்கள். அனைவருக்கும் வணக்கம், நன்றிகள். அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம்.